of a very good evening. Computer application la chapter 7. So என்ன ஆகுனா looping structure. ஓகேங்களா, இந்த looping structures வந்து நம்ம எதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னா இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். இது வந்து ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஹவு டு ப்ரோக்ராமிங் டு பி எக்ஸிக்யூட்டட், ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதில் லேர்னிங் ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்ட்ரக்சர், அதாவது லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பிஹெச்பியில் யூஸ் பண்ணுறோம்ங்களா. தேர்டாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, பேசிக் ஃபண்டமெண்டல் லாஜிக். நம்ம என்ன பண்ணோம், பேசிக் ஃபண்டமெண்டல் லாஜிக் வந்து இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கணும், அதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் இட்ரேஷன் லாஜிக்ஸ். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டிங் எப்படி வந்து ப்ரோக்ராமை வந்து நாம் வடிவமைக்கலாம், அது எப்படி ரன் ஆகும் அப்படின்ற ஒரு ரைட்டிங் ப்ராசஸ்க்காக இதை கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதாவது இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நாம் கோடிங்கன்றத அதிகப்படியாக யூஸ் பண்ணலாம். பட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பேசிக் கான்செப்டை தான் வந்து இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ப்ரோக்ராமில் நம்ம நம்பர்ஸ் கொடுப்போம், வேல்யூஸ் கொடுப்போம். இந்த வேல்யூஸை எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஸோ எந்த இடத்துல கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் ஆகுது, ஸோ ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்காக இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றத நாம் கான்செப்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தே ஆர் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் ஃபாலோயிங் கிரியேட்டிவ்ஸ். ஸோ இதில் 4 விதமான ஸ்ட்ரக்சர்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஃபார் லூப், ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பு, ரெண்டாவது வந்து வைல் லூப், தேர்டு ஃபார் ஈச் லூப், ஃபோர்த்து வந்து என்னென்னா டூ வைல் லூப். ஓகேங்களா, ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஃபார் லூப் தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் என்னென்னா இந்த ஃபார் லூப். சரி, ஃபார் லூப் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் லூப்பிங் சிஸ்டம் விச் இஸ் யூஸ்டு ஃபார் இட்ரேஷன் லாஜிக். ஸோ அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று எதுனா இந்த ஃபார் லூப் கண்டிஷன்ஸ் தான். ஒரு பேசிக்காக வந்து நம்ம வேல்யூஸை கொடுக்குறோம், அந்த வேல்யூஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது, ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபார் லூப்புன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப்பு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த வர லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட்ன்றதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரோக்ராமர் நோ இஸ் அட்வான்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் த லூப் ஷுட் பி ரன். அதாவது இந்த ஃபார் லூப்பில் எத்தனை முறை வந்து நம்ம கொடுக்குற வேல்யூஸு ரன் ஆகுது அப்படின்றத நம்ம ஈஸியாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு ஃபார் லூப்புக்கு வந்து எத்தனை கொடுக்குறாங்கன்னா சின்டெக்ஸ்ன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் இன்ட் கவுண்டர், டெக்ஸ்ட் கவுண்டர், இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த சின்டெக்ஸ் பேஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்ட் கவுண்டருக்கு வேல்யூவும், டெக்ஸ்ட் கவுண்டருக்கான வேல்யூவும், இன்க்ரிமெண்ட் கவுண்டருக்கான கோடிங்கன்றதை நாம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், கோடு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ எந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற சம்திங் மெசேஜ்ன்றதை இந்த இடத்துல கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும். ஸோ அதுக்கான பேராமீட்டர்ஸ்ன்றதை கொடுத்துருங்க. ஸோ பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுக்குற வேல்யூ. ஸோ அந்த பேராமீட்டரில் எப்படி வேல்யூஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், அதுக்கு அந்த பேராமீட்டர் பாருங்கள். இன்ட்டு கவுண்டர்னால் என்னன்னு சொல்லிடுறாங்க. இனிஷியல், அதாவது இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் கவுண்டர் வேல்யூ, அதாவது ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஸோ ஒரு தொடக்கம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்திங் இன்டீஜர் வேல்யூஸ்குள்ளே நம்ம ஒரு மதிப்புன்றதை கொடுப்போம். அது இனிஷியல் அதாவது தொடர்ச்சியை தான் நம்ம இனிஷியலைசேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ டெஸ்ட் கவுண்டர் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்குறீங்க, அடுத்து தான் என்ன பண்ணோம், வேல்யூவை டெஸ்ட்டு பண்ணோம். அதுக்கு தான் டெஸ்ட்டு கவுண்டர் என்ன பண்ணால் மதிப்பிடுது, அதுதான் எவால்வேட்டடு. ஸோ ஒரு மதிப்பை சரியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, இது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்றத நம்ம பண்ணுவோம், எவால்வேட் பண்ணுவோம். எவால்வேட் ஃபார் எவ்ரி இட்ரேஷன் ஆஃப் த லூப். அந்த லூப்குள் கொடுக்குற எல்லா இட்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எவால்வேட் பண்ணும். இஃப் இட் எவால்வேட் டு ட்ரூ, அதாவது கொடுக்குற மதிப்பு வந்து சரியாக இருக்கா அல்லது வந்து ஃபால்ஸாக இருக்கா. சப்போஸ் சரியாக இருக்குது அப்படின்னா ரன் ஆகும், எதுனா கண்டினியூ ப்ராசஸாக இது வந்து ரன் ஆகும். இஃப் இட் இஸ் எவால்வேட் ஃபால்ஸ், அந்த எவால்வேட் பண்ணும்போது நம்மளுடைய மதிப்புன்றது ஃபால்ஸாக இருந்தால் அதுதான் அதனுடைய லாஸ்ட் ப்ராசஸ், எண்ட் ஆகிடும். ஓகேங்களா, சரி. இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னால் என்னென்னா இன்க்ரீஸ் த லூப் கவுண்டர் வேல்யூ. அதாவது நான் கொடுக்குற மதிப்புக்கு ஒரு மதிப்பை என்ன பண்ணோன்னா கூட்டிக்கும். ஸோ நான் வந்து ஐ
ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ளஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு மதிப்பை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கும். நான் இப்போது 10 + 1 = 11 இப்படி தான் ஒவ்வொரு வேல்யூவாக தான் கொடுக்கும். இப்போ 11 + 1 இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மதிப்புக்கு ஒரே ஒரு மதிப்பை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா எடுத்துக்கும். ஓகேங்களா, அதிகப்படியான மதிப்புன்றது எடுத்துக்கவே அதாவது இதுதான் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். சரி, இங்கே நமக்கு பேசிக் கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள். இப்போது இங்கே க்ரீனில் ஒரு 2 சார்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இனிஷியல் ஆக்ஷன்ஸு இந்த சைடு வேல்யூஸ் கொடுத்துட்றாங்க. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ லூப் கண்டினியூஷேஷன் கண்டிஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மதிப்புன்றதை கொடுப்போம். இப்போ ஐக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோம், வேல்யூ 0 தான் கொடுத்துருக்குறோம். இப்போ i < 100 அப்படின்னு கொடுக்கும்போது ஐயோட மதிப்பு எதுவுமே இல்லைன்னா இப்போ 0 < 100 அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம கண்டிஷன் என்ன ஆகணும்னா, ஸோ கண்டிஷன் வந்து இந்த சேம் வேல்யூஸாக வர வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய ப்ராசஸ்ன்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட், அதாவது லூப் பாடி, இந்த இடத்துல என்ன ஆகும், ஸோ நம்மளுடைய கண்டிஷன் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும். வெல்கம் டு ஆண்ட்லியா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன்னா ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்த இடத்துல சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிஷன் பார்க்குறது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய மதிப்புன்றது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒரு வேல்யூ வந்து கூட்டிகிட்டு திரும்ப என்ன ஆகும், மேலே போகும். ஸோ இந்த இடத்துல ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் வந்து மேலே போகும். ஸோ இந்த மாதிரி சரியாக இருக்கும்போது இதனுடைய ப்ராசஸ்ன்றது ரொட்டேனாக ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே என்ன ஆகும்னா செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸ்ன்றதும் நடக்காது. ஸோ இதுதான் வந்து லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸு. கண்டிஷன் வந்து சரியாக இருக்கா இல்லை தவறாக இருக்கா அப்படின்ட்டு 2 செக் பண்ணி பார்க்குறது தான் இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸோட கான்செப்ட். சரி, எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராம்ன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ PHP ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஓப்பன் பிரேசஸ்ஸு $, PHP. இப்போ ஃபாருக்கு $, அது ஐயோட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 0 தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து <10 > 10. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஸோ இப்போது ஐயோட வேல்யூன்றது வந்து என்னதுன்னா 0. ஸோ இந்த 0ன்றது வந்து ஈக்குவலண்ட் ஆஃப் 10 நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து i 0ன்றது கவுண்டிங் ஆகிட்டு 1 2 3 4 இந்த மாதிரி ஈக்குவலாக வரணும். எப்போது 10 < 10 இந்த மாதிரி வரும்போது இது சேம் வேல்யூஸாக வர வரைக்கும் நம்மளுடைய கண்டிஷன்ன்றதுனா லூப் பாடிக்குள்ளே செக்கிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய கண்டிஷன் அகைன் அண்ட் அகைனாக ப்ராசஸ் ஆகிடும். சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னா என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிட்டுனா நம்மளுக்கு கண்டிஷன் ஆல்ரெடி தெரியும், அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இங்கே நம்மளுடைய ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர்ஸ். இப்படி தான் வந்து ப்ரோக்ராம்ன்றது ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.